வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்ட். வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டான ரத்த பொரியல். சுட சுட சண்டே மார்னிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வாங்க ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கட்டும். கடையிலேருந்து ரத்தம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துக்கிறட்டும். இது கூட 3 மிளகாய் வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிளட் பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் அதோட டேஸ்டையே அதிகப்படுத்துறது. நல்லா இது வதங்கி வந்துக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பிளட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதுலேயே தண்ணி நல்லா விட்டுக்கும். உப்பு இதில் ஏற்கனவே இருக்கும், அதனால நம்ம குறைச்ச உப்பு போடணும். உப்பை வந்து முதலே எடுத்தோடனே போட்டுறக்கூடாது. அப்படியே 1 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். கொஞ்சமாக உப்பு போடுறேன், டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கணும். பிளட் பொரியலில் உப்பு போடுறது கொஞ்சம் கவனமாக போடணும், டக்குன்னு உப்பு கூடிரும். நல்லா வதங்கிக்கட்டும். ரொம்ப ஈஸி. வெங்காயம் உரிக்கிறது ஒன்று தான் இதில் வேலையே. வெங்காயம் உரிச்சிட்டோன்னா 5லேருந்து 10 நிமிஷம் போதும் ரெடி ஆகிறதுக்கு. ரொம்ப சூப்பரான பிளட் பொரியல் செம்ம ரெடி ஆயிரும். நல்லா இதில் இருக்கிற தண்ணி சத்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மினிமம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு அரை தேங்காய் மூடி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்குவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பிளட் பொரியல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம காலையில் மட்டன் வாங்கும்போது வாங்கிட்டு வந்துட்டு காலையில் டிஃபனுக்கே இதை செஞ்சு சாப்பிடணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. போதும், இதை அப்படியே அமர்த்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த சூட்லேயே வச்சுருப்போம். அடுத்து ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே தம் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சுட சுட ஆவி பறக்கிற சூப்பரான ரத்த பொரியல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.